அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தினுடைய 2ஆம் நாள் நோன்பை நாம் எல்லாம் நோற்றிருக்கின்றோம். நோன்பாளிகள் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் என்ற வரிசையிலே, நோன்பு நோற்ற நிலையில் பகல் நேரத்தில் தாராளமாக குளிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்த நிலையிலே பகல் நேரங்களிலே குளித்திருக்கிறார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். அபூதாவுதுல 2018வது செய்தியாகவும், அஹ்மத் என்ற நூல்ல 22,107வது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுகிறது. சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், லக்கத் ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் அர்ஜி யசுப்பு அலா ரஅஸிஹி அல் மாஅ வஹுவ சாயிமுன் மினல் அத்ஷி அவ் மினல் ஹர்ரி. தாகத்தின் காரணத்தினாலோ அல்லது வெப்பத்தின் காரணத்தினாலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்ற நிலையிலே தன்னுடைய தலையின் மீது தண்ணீரை ஊற்றியதை நான் பார்த்தேன், அதாவது குளித்ததை நான் பார்த்தேன் என்று ஒரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதிலும் அஹ்மத் என்ற நூலிலும் சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. தலையின் மீது தண்ணீரை ஊற்றுவது என்று சொன்னால் குளித்தார்கள் என்பதுதான் பொருள். சரி, ஆறுகளுக்கு சென்று, குளங்களுக்கு சென்று, அருவிகளுக்கு சென்று குளிக்கலாமா என்றால் அதுவும் கூடும். இப்ப அருவிகளுக்கு சென்று நாம் குளிக்கின்றோம், ஆறுகளுக்கு சென்று நாம் குளிக்கின்றோம். மூக்கின் வழியாக, காதின் வழியாக தண்ணீர் சென்று விட்டால் நோன்பு முடியாது. ஆனால் வாயின் வழியாக மூழ்கி குளிக்கின்ற பொழுது தண்ணீர் சென்று விட்டால் நோன்பு முறியும். அதனால் பேணுதலின் அடிப்படையில் மூழ்கி குளிக்காமல் இருப்பதுதான் நல்லது. தண்ணீரை எடுத்து தலையில் ஊற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, நாம மூழ்கி குளித்தால் வாயின் வழியாக தண்ணீர் சென்றுவிடும் என்ற அச்சம் இருக்குமானால் அப்போது மூழ்கி குளிக்காமல் இருப்பதுதான் நல்லது. மூழ்கி குளிக்கலாமா என்றால் மூழ்கி குளிக்கலாம். ஏன்னா மூழ்கி குளிக்கும் பொழுதெல்லாம் வாயின் வழியாக தண்ணீர் போகும் அப்படிங்கிறது உத்தரவாதம் அல்ல. எப்பமாச்சும் ஒருக்கா உள்ள போயிடும். அதனால பேணுதலின் அடிப்படையில் மூழ்கி குளிக்காமல் இருப்பது நல்லது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இன்னலஹு சௌபன், அவர்களுக்கு ஒரு ஆடை இருந்தது. அந்த ஆடையை தண்ணீரில் முக்கி ஃபஅல்காஹு அலைஹி வஹுவ சாயிமன். புகாரில் வரக்கூடிய செய்தி இதுவெல்லாம். நோன்பு நோற்ற நிலையிலே வெப்பத்தை தணிப்பதற்காக அந்த ஆடையை தண்ணீரில் முக்கி தன் மீது போட்டுக் கொள்வார்கள். இது கூட நம்மள சில பேருக்கு பழக்கமாக இருக்கின்றது. கடுமையான கோடை காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு டவல் எடுத்து தண்ணீரில் முக்கி தலையிலே போட்டுக் கொள்வார்கள், உடலிலே போட்டுக் கொள்வார்கள். அந்த வெப்பம் தணிவதற்காக நோன்பு நோற்ற நிலையிலே தாராளமாக செய்யலாம். தகல ஷஅபி, ஷஅபி என்பவர் அல் ஹம்மாம வஹுவ சாயிமுன். ஹம்மாம் அப்படின்னா குளியல் அறை. நோன்பு நோற்ற நிலையிலே குளிப்பதற்காக குளியல் அறைக்குள்ளால் செல்வார். இதுவும் புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லா பஅஸ பில் மதுமலதி வத்தபர்ருதி லிஸ்ஸாயிம். ஒரு நோன்பாடி அவர் வாயில உணர்ந்து விடுகிறது, வாய் கொப்பளிக்கலாமா என்று சொன்னால் தாராளமாக வாய் கொப்பளித்துக் கொள்ளலாம். தண்ணீரை விழுங்குவதுதான் கூட. அப்ப குளிர்ச்சி பெறுவதற்காக அந்த வாய், காய்ந்த வாயை ஈரப்படுத்துவதற்காக
வாய் கொப்பளிப்பது தாராளமாக கூடும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இதாக்கான சௌமு அஹதிக்கும் ஃபல் யுஸ்பிஹ் தஹீனன் முத்தரஜ்ஜிலா. நோன்பு வைத்துக் கொண்டு தலைக்கு எண்ணெய் தேய்க்கலாமா என்றால் தாராளமாக எண்ணெய் தேய்த்து கொள்ளலாம். சில பேர் நோம்பாளிகள் தலைக்கு எண்ணெய் தேய்க்க கூடாது, கண்ணுக்கு சுருமா போடக்கூடாது, குளிப்பது கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த கட்டுப்பாடுகள்லாம் இஸ்லாத்தில் கூறப்படவில்லை. தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுக்கும் நோம்பு முடியறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் ஒருவருக்கு தலையிலோ தாடியிலோ முடி இருந்தால் ஃபல் யுக்ரிம், அதை சங்கை செய்யட்டும் என்று சொன்னார்கள். முடிக்க நாம எப்படி சங்கை செய்யறது? எண்ணெய் தேய்க்க வேண்டும், தலைவார வேண்டும், சிகை அலங்காரம் செய்ய வேண்டும், மார்க்கத்தினுடைய வரம்புக்கு உட்பட்டவாறு. அப்ப அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, உங்களில் ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் அவர் தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்ளட்டும், எண்ணெய் தேய்க்கலாம் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லி காட்டுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுறாங்க, இன்னலி அபுசன. அபுசன் அப்படின்னா கல் தொட்டி. இப்ப நம்ம வீடுகளெல்லாம் அந்த காலத்துல சிமெண்ட் தொட்டி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த தொட்டிகள்லாம் ஒன்னுத்தையும் காணும். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கல் தொட்டி ஒன்று இருக்கும், கல்லால் செய்யப்பட்ட தொட்டி. அத்தஹம்மு ஃபீஹி வ அன ஸாயிம். அந்த கல் தொட்டியிலே மூழ்கி நான் குளிப்பேன். மூழ்கி குளிப்பதற்கு ஆதாரம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூழ்கி குளித்ததாக இந்த செய்தியின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்ப நோன்பாளி அவர் வெப்பத்தை தணிப்பதற்காக, உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக ஒரு நாளைக்கு 5 நேரம் கூட அவர் தாராளமா குளிக்கலாம். அதனால நோன்பு முறியவே செய்ய. வாய் வழியாக தண்ணீர் உள்ளே சென்று விடாமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும். தெரியாம போயிடுச்சுன்னா அது வேற விஷயம். வாயில தண்ணியை வச்சா உள்ள போகுன்னு தெரிஞ்சா வாயில தண்ணீரை வைத்துக் கொண்டு குளிப்பது கூட, மூழ்கி குளிப்பது கூட. இதைத்தான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இந்த சட்டங்களை நாம் பேணுவோம், பாதுகாப்பாக இருப்போம். நோன்பினுடைய காலகட்டங்களிலே எல்லா உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தவறுகளிலே ஈடுபடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி